இப்ப ரீசன்ல இருக்க நம்மளோட சூர்யா ப்ரோக்கு அப்புறம் ஸ்டீஃபன் ஜார்டு ப்ரோக்கு தான் ட்ரோன் செலக்ட் பண்ண வந்திருப்போம். இறங்குனோனே ஜீப்பு தான் கிடச்சிருக்கும். அதுவும் நெக்ஸ்ட்ரா மேப்பு. நெக்ஸ்ட்ரா மேப்பில் காயின்லாம் ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கும். அதனால் ஈஸியாக காயின்லாம் பிடிச்சிரும். இந்த மேப்பில் ட்ரோன் செலக்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ காயின் பிடிக்குது ஈஸின்னு சொல்லிட்டு. காயின்லாம் பிடிச்சி இந்த இடத்துல வந்து போல்ட் மேக்கரும் அப்புறம் மான்சருக்கும் வாங்கி வச்சுப்போம். திடீர்னு இனிமே வண்டியை கொடுத்தா மான்சருக்க போடுறதுக்கு. பட் இந்த இடத்துல காயின்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்தால் என் வண்டியை பார்த்தீங்கன்னா கொளுத்தி போட்டுவானுங்க. கொளுத்துன்னு நானும் எவ்வளோ ஊட ட்ரை பண்ண மான்சருக்குலாம் போட்டிருப்பேன். க்ளோவெல்லாம் போட்டு ஓட ஓட டேமேஜ் கொடுத்து பின்னாடியே தொத்திட்டு வந்துட்டே இருப்பானுங்க. நானும் மான்சருக்குலாம் போட்டு மான்சருக்குலாம் வர மான்சருக்கு தூக்கி பூஸ்ட்டை போட்டு அப்போயே மான்சருக்கு போய் தண்ணியில் போய் விட்டுருப்பேன். அப்புறம் எப்படியோ ஓடலாம் ட்ரை பண்ண க்ளோவெல்லாம் போட்டுறேன். ஏதோ பண்ணி பார்த்தா பட் என்னையும் அடிச்சு எனக்கு சொல்லி எடுத்து போட்டாங்க. டீம்மேட் வேறு என்னை திட்டிக்கிட்டே காயினை வேறு வாங்கியிருந்தாரு. டீம்மேட் என்னை திட்டிக்கிட்டே காயினை வாங்கி நான் ரிவேவும் அடிச்சுருப்பாரு. கரெக்டாக செகண்ட் டன்னு கூட்டு மறுபடியும் அங்கேயே இறங்கி அங்கே இருக்க வண்டி எடுத்துட்டு மறுபடியும் காயினை பிடிக்கிறதுக்காக கிளம்பிடுவோம். இங்கே இருக்க வண்டி இறங்குறதுக்கு முன்னாடி அங்கே இறங்கி மான்சருக்கு 2 வாங்கிட்டு அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா எடுத்துருப்போம். வண்டி எடுத்து மறுபடியும் காயினை பிடிக்கிறதுக்காக கிளம்பிடுவோம். காயின்லாம் பிடிச்சி முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்தால் எங்கள் டீம்மேட் 3 பேர் செத்துருப்பாங்க. போயிட்டு பார்த்தோன்னா அவங்க 3 பேர் ரிவே பண்ணி விட்டுருவேன். ரிவே பண்ணி விட்டானே இப்போ மறுபடியும் காயினை பிடிக்கிறதுக்காக கிளம்பிடுவேன். காயின்லாம் பிடிச்சி முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்துருப்போம். இந்த இடத்துல வந்தால் என் வண்டியை போட்டு கொளுத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. அவ்வளோதான். இனிமே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இனிமே என் வண்டியை போட்டு கொளுத்துனது அவ்வளோதான். வண்டி கொளுத்திக்கிச்சு. நானும் ஒரு மான்சருக்கு ஒன்று போட்டு அவன் வரட்டோன்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்திருப்பேன். அவனும் அதே மாதிரி வந்துருந்துருப்பான். நானும் வந்து க்ளோவெல்லாம் போட்டு ஏதோ பண்ணி பார்ப்பேன். அவனையும் நறுக்கி தட்டணும். மான்சருக்கு பட்டு வந்துருந்துருக்கோம். மான்சருக்கு எடுத்துட்டு ஒரு பூஸ்ட்டை போட்டால் எனிமி வந்து நடுவில் வந்து விடுறான். அடுத்து டிரான்ஸ்ஃபிட் போட்டு அப்படியே இறங்கி அவனுக்கு கிண்டடிச்சு அவனுக்கு ஒரு கொடியை ஒன்று குத்திட்டு மறுபடியும் காயினை பிடிக்க கிளம்பிடுவேன். மறுபடியும் காயின்லாம் பிடிச்சிட்டு இருப்பேன். காயின்லாம் அப்படியே பிடிச்சி முடிச்சுட்டு வண்டிலாம் மாற்றிட்டு காயின்லாம் அப்படியே பிடிச்சிட்டு இருப்பேன். நானும் காயின்லாம் பிடிச்சிட்டு பத்து ஜோன் என்ட்ரி வேறு போல நம்ம வந்துட்டு மறுபடியும் வண்டியை மாற்றி அப்படியே ஜோன் என்ட்ரி போட்டேன். ஜோன் என்ட்ரி உடனே அவன் வந்து மெடிக்கெட் இல்லைன்னு சொல்கிறான். அதனால ஜோனுக்குள்ளே போய் மெடிக்கெட் பாக்ஸ் எடுத்துருக்கான். மெடிக்கெட் இல்லை தெரியும். மெடிக்கெட் அங்கே பாக்ஸில் போய்ட்டு மெடிக்கெட் நான் கொஞ்சம் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சுவேன். மெடிக்கெட்டு நானும் ஓப்பன் பண்ண மெடிக்கெட் வர மாதிரியே தெரில. அப்புறம் ஒரே ஒரு சூப்பர் மணி தான் தேவைப்படுச்சு. அந்த ஒரு சூப்பர் மணி எடுத்துகிட்டு ஜோன் என்ட்ரி போட கிளம்பிடுவேன். ஜோன் என்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி நான் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேன் கைஸ். ஜோன் என்ட்ரி போட்டேன்னா கண்டிப்பாக லைக்கும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேன். அப்படியே ஜோன் என்ட்ரி போட கிளம்பிடுவேன். ஜோன் என்ட்ரிலாம் போட்டு கடைசி ஜோனுக்கும் வந்துடுவோம். இந்த இடத்துல 2 பேர் இருப்பானு. நானும் பூஸ்ட்டை போட்டு அவனை மட்டும் என் டீம் மட்டும் வந்து ஒரே இதுவாக ஓசிக்கிட்டு போட்டாரு. கடைசி ஜோனும் வந்துடும். மீது 2 பேர் தான் இருப்பாங்க. ஒருத்தன் போல்ட் மெக்கில் என்னோட டீம்மேட் ஸ்டீஃபன் ஜார்ட் போல்ட் மெக்கில் செத்து வந்துருப்பான். இன்னும் ஒருத்தன் சோலோ பீஸ் ஒரே ஒருத்தன் மட்டும் தான் இருப்பான். அவனையும் நம்மளோட சூர்யா ப்ரோ பற்றின ஏறி போய் நம்மளுக்கு தேடிட்டு இருப்போம். சேனல்லாம் விட்டு பார்ப்பாங்க. அவனுக்கு கண்ணிலே தெரியலையே ஜோனுக்குள்ளே போய் அவன் மெடி போட்டுக்கான் போல். அவனுக்கு காணும். கடைசியில் அவன் அங்கே இருந்தால் சூர்யா ப்ரோ அடித்து இந்த மேட்ச் போயாவோட முடிச்சிருந்துருப்போம். இந்த போயாக்காவே மறக்காமல் லைக் பண்ணுறேங்க.